கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்னும் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது, ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதே இந்த பலனாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பலன் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்தி கர்த்தர் ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்பதற்கு முன்பதாக பாடலை நாம் கேட்டுவிட்டு அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. வானம் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. மண்ணில் உள்ள மகிமை எல்லாம் மாறும். கண்கள் காணும் யாவும் ஒரு நாள் மாறும். இந்த மண்ணில் உள்ள மகிமை எல்லாம் மாறும். விண்ணில் காணும் நட்சத்திரம் மாறும். நம் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கடல் மாறும், மழை மாறும், உம் வார்த்தை மாறாதது. கடல் மாறும், மழை மாறும், உம் வார்த்தை மாறாதது. வானம் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. காலங்களும் சூழ்நிலையும் மாறும். நம் கால்கள் செல்லும் பாதைகளும் மாறும். காலம்
காலங்களும் சூழ்நிலையும் மாறும், நம் கால்கள் செல்லும் பாதைகளும் மாறும். காற்று வீசும் திசைகளும் மாறும், கடும் காரிருளும் காலையாக மாறும். மனம் மாறும், குணம் மாறும், வார்த்தை மாறாதது. மனம் மாறும், குணம் மாறும், வார்த்தை மாறாதது. வானம் பூமியும் மாறிடினும் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது. எல்லாமே மாறி போய்விடுமா? ஹல்லேலூயா. வானமும் பூமியும் எல்லாமே, சூழ்நிலைமைகள் எல்லாமே மாறி போய்விடுமா? ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்பொழுதுமாக நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போமாக. வாசியுங்கள். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போய்விடும். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய்விடுமாம். ஹல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் தேவ ஜனனுடைய திருப்பத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் திரும்பும்போது, அவர்கள் திரும்பி தேவ சமூகத்தில் கர்த்தரண்டையிலே வரும்போது ஒரு நித்திய மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவனிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் நாம் திரும்பும்போது கர்த்தர் நம்மை நித்திய மகிழ்ச்சியினாலே தேவன் நம்மை நிரப்ப அவர் விரும்புகிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது 430 வருஷம் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள். அந்த இடத்துல மிகுந்த கஷ்டப்பட்டார்கள், உபத்திரப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு நிம்மதி கிடையாது. எப்பொழுதுமே வேலை அவர்கள் மேலே அதிகமான பாரமான வேலைகளை சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு சாப்பிடுவதற்கு கூட நேரம் கிடைக்காது. எந்த நேரமும் அவர்கள் தூங்குவதற்கு கூட சரியான ஒரு நேரம் கிடையாது. அவ்வளவு அந்த எகிப்தின் ஜனங்கள், ஆலோட்டிகள் எல்லாம் தேவ ஜனங்களை சிறைப்படுத்தி அடிமைப்படுத்தி துன்பப்படுத்தி அவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலைமையில் இருந்தபோது தேவ ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்தார். மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, பாருங்க, கர்த்தர் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படி ஆண்டவர் கொடுத்தார். ஒரு நல்ல ஆசீர்வாதமான பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதமான தேசத்தை ஜனங்களுக்கு கொடுத்தார். அவர்கள் அந்த இடத்துல கர்த்தரை பின்பற்றாமல், ஆண்டவரை சேவியாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அந்நிய ஜனங்களோடு கலந்து தேவனை விட்டு தூரமாய் போனதுனால மற்ற சத்துருக்கள் தேசத்திலிருந்து, பாபிலோன் தேசத்திலிருந்து ஜனங்களை சிறைப்பிடித்து மறுபடியுமாக இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக்கி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த பாபிலோன் தேசத்தில்
தேவ ஜனங்கள் அடிமைகளாக அவர்கள் அந்த இடத்துல உபத்திரப்படுகிறார்கள், நிந்திக்கப்படுகிறார்கள். அந்த இடத்துல அவர்கள் மிகவும் அவர்கள் பாடுகள் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியில் இருந்தபோது திரும்பவும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஜனங்களை கர்த்தர் அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து ஆண்டவர் மறுபடியும் மீட்டெடுத்தும் போது தான் ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் ஒரு காலத்தில் கர்த்தர் தேவ ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து மீட்டிருக்கிறார். அவர்கள் திரும்பவும் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு தேவ சமூகத்தில் வருவார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு திரும்ப ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்து தேவ ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து தமது சமூகத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவ்வளவு நாட்களாக தேவ ஜனங்கள் பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே அவர்கள் அப்படி வருத்தத்தோடு காணப்பட்டார்கள். அந்த சூழ்நிலைமையிலே கர்த்தர் தேவ ஜனங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்டு, தேவ ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் திரும்பவும் அந்த இடத்திலிருந்து மீட்டெடுத்து அவர் திரும்ப தேவ சமூகத்தில் அவர்களுக்கு வாக்கு பண்ணின இந்த தேசத்தை கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த நாளிலே தேவன் நமக்கு இந்த வார்த்தையை நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைமை நிமித்தமாக பல காரியத்தில் நாம் உபத்திரவத்தின் பாதையிலே நாம் நடத்துகிறவர்களாக இருந்தாலும், வாழ்க்கையிலே பல சூழ்நிலைமையிலே ஒரு கசப்பான மத்தியிலே பாதையிலே நாம் நடக்கிறவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்தெல்லாம் ஒரு திருப்பத்தை, ஒரு மாற்றத்தை கொடுத்து கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களை செய்து கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன சூழ்நிலைமைகள், ஒருவேளை பலவீனத்தின் மத்தியிலே நாம் துன்பப்பட்டாலும், பல காரியங்களிலே, பல கடன் பிரச்சனையிலே, பல விதமான சூழ்நிலைமையிலே நாம் உபத்திரப்பட்டு நெருக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை கொடுத்து கர்த்தர் நம்மை நித்திய மகிழ்ச்சினாலே நம்மை நிரப்ப தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை தருவேன், நான் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை தருவேன், சஞ்சலமும் தவிப்பும் இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடியே போய்விடும். உங்களுக்கு நான் நித்திய மகிழ்ச்சியை தருவேன். ஹல்லேலூயா. அப்படியாக வேதத்தில் அநேகருடைய தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்களை குறித்து நாம் தியானிக்க முடியும். வாசியுங்கள். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாளாம். ஹல்லேலூயா. நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அன்னாளை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னாள், அவளுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலைமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தனக்கு இல்லையே என்று சொல்லி அவள் வேதனையோடு இருக்கும்போது அவளுடைய சகோதரியாகிய பெண்ணினால் அவளை வருத்தப்படுத்தி, அவளை துன்பப்படுத்தி மிகவும் மனமடிவாக்குவாள், அவளை கஷ்டப்படுத்துவாள். அப்பொழுது அந்த அன்னாள் அவள் அழுது கொண்டே இருப்பாளாம். எப்போவும் அழுதுகிட்டே ஆலயத்துக்கு போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே இருப்பாளாம். ஒரு நாள் அவள் மிகுந்த வேதனையோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறாள். ஆண்டவரே, என் சிறுமையை நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டும், என் ஜெபத்துக்கு நீர் பதிலை தர வேண்டும், நீர் என்னை நினைத்தருள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அவள் அதிக நேரம் ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். ஆண்டவர் சமூகத்தில் அவள் வாய் மட்டும்தான் முணுமுணுத்துக்கிட்டே இருந்துச்சான். வெளியில் அதிகமான சத்தமே இல்லை. அன்னாள் என்ன ஜெபிக்கிறா என்னன்னே தெரியல. அந்த ஏலி ஆசாரியன் வந்து கேட்குறான், அன்னாலே நீ எவ்வளோ நேரம்
இப்படி நீ ஜோமனிக்கிட்டே இருப்ப, இப்படி நீ பதட்டிக்கிட்டே இருக்கிறிய அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்னபோது அவள் சொல்லுகிறாள், அப்படி அல்ல ஐயா, நான் என் இருதயத்தை இருக்கிற எல்லா சஞ்சலத்தை நான் ஆண்டவர்கிட்ட நான் ஊற்றி கொண்டு இருக்கிறேன், இருதயத்தை நான் ஊற்றி கொண்டு இருக்கிறேன், நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி அவள் தன்னுடைய வேதனையெல்லாம் சொல்கிறாள். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 17ஆம் வசனம், அதற்கு ஏலி, நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அல்லேலூயா. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. ஒருவேளை இந்த சூழ்நிலைமையில் நீங்கள் எந்த ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் கேட்ட விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபம், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இல்லையே என்று சொல்லி எந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு நிச்சயம் ஆண்டவர் பதிலை தருவார். அல்லேலூயா. 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அந்த அன்னாள் சொல்கிறார்ப்பான், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். அல்லேலூயா. அவர் கேட்டபடியே எனக்கு கட்டளையிட்டார். அப்படி என்றால் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் எதை கேட்கிறீங்களோ அதை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அது நிற்கும், அப்படியே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைக்காக ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வந்து ஜெபிக்கிறீங்க, எந்த ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் வந்து வேண்டுதல் செய்கிறீங்க, கர்த்தர் அதை பரலோகத்தின் தேவன் அந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, ஜெபத்துக்கு பதிலை தருவார். அல்லேலூயா. அவர் சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் கேட்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் என் கண்கள் திறந்தவைகளாகவும் இருக்கிறது, என் செவிகள் கவனிக்கிறவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் கவனிக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் என்னென்ன தேவைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க அதை கவனித்து கொண்டே இருக்கிறார், அதை கவனித்து கொண்டே இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அன்னால் ஜெபித்த அந்த ஜெபத்துக்கு அந்த ஆசாரியன் சொல்லுகிறான், நீ கேட்டுக்கொண்டபடியே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்ன உடனே அப்புறம் அவள் முகம் வந்து துக்க முகமாகவே இருக்கவில்லையா. அல்லேலூயா. அவள் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போனாள். ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார், கர்த்தர் நிச்சயமாக எனக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டார். ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபித்து விட்டேன், இனி நான் துக்கமுகமாக இருக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு நித்திய மகிழ்ச்சியை ஆண்டவர் அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் சமூகத்தில் திரும்பி வரும்போது கர்த்தர் ஒரு நித்திய மகிழ்ச்சியை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தேவைகளை எது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும்படி கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். இது மாத்திரமல்ல, லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இந்த பேதுரு அவன் ராத்திரி முழுவதும் பிரயாசப்படுகிறான். அந்த தொழிலில்
பேதுரு பழக்கப்பட்டவன் தான். ஒரு நாளும் அவன் மீன் பிடிக்கும் போது அவன் போகும்போது எப்படியாவது மீனை அவன் பிடித்து கொண்டு வந்து விடுவான். அந்த கடலில் எந்த இடத்துல கடலில் எங்கே போனால் எந்த டைமில் போனால் மீன் கிடைக்கும்ன்றத பேதுருக்கு சரியாக தெரியும். ஆனால் அன்றைக்கு அந்த ஒரு மீன் கூட அகப்படவில்லை. அவன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று கூட எனக்கு கிடைக்கல. அல்லேலூயா. அந்த நேரத்தில் அவன் ஏமாற்றத்தோடு, அவன் வருத்தத்தோடு, கவலையோடு, பாரத்தோடு அவன் கரைக்கு வருகிறான். வந்து வலையை அலசி கொண்டே இருக்கிறான். இந்த வலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா? ஒருவேளை இந்த வலையில் ஏதாவது ஒரு ஓட்டை இருக்குமா? ஒரு மீன் கூட கிடைக்கல. ஒரு சின்ன மீன், எது ஒரு நெத்திலி மீன் கூட எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு கூட அவர் வலையை அலசிக்கிட்டே இருந்தார். அந்த நேரத்தில் தான் இயேசு அந்த இடத்துல நடந்து வருகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல வந்து இயேசு வந்து ஆண்டவர் அந்த இடத்துல அந்த படகை பார்க்கிறார். அந்த படகு வெறுமையாக இருக்கிறது. இயேசு அந்த இடத்துல அந்த படகுல அவர் உட்கார்றார். அந்த படகுல உட்கார்ந்த உடனே அந்த இடத்துல எல்லாம் ஜனங்கள் எல்லாம் திரளான ஜனங்கள் கூடி வர்றாங்க. கூடி வந்து ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பேதுருவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருப்பார். ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஜனங்களிடத்தில். அப்போது எல்லாம் பிரசங்கெல்லாம் பண்ணி முடித்த பிறகு பேதுருவை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ இப்பொழுது இந்த படகை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ என்று சொன்ன உடனே பேதுரு அந்த வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து அவ்வளோ நேரம் கேட்ட அந்த வசனத்தை அவன் கேட்டபடினால ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை அந்த படகுல ஏற்றி கொண்டு அவன் கடலின் ஆழத்துக்கு அந்த படகை கொண்டு போகிறான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ இப்பொழுது இந்த வலையை போடு என்று சொன்ன உடனே பேதுரு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஆண்டவரே, ராத்திரி முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே இல்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், அந்த நேரத்தில் அந்த போன ராத்திரியில் அவன் சொந்த பலத்தோடு சொந்த திறமையோடு அவன் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறான். ஆனால் இன்னைக்கு இயேசு அந்த படகில் அவன் கூட வந்ததுனால அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அந்த வலையை போட்டது நிமித்தமாக 2 படகு நிரம்பத்தக்கதான மீன்களை அவன் பிடித்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். ஆண்டவரோடு கூட நாம் இருக்கும்போது அவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருப்பது எப்படி? ஒரு நாளிலும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். வேத வசனத்தை நாம் வாசிக்கணும். ஆண்டவரோடு ஒரு ஜெபிக்கிற அனுபவம், அவரோடு கூட ஒரு பழகிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் எடுக்கிற பிரயாசத்தில், நாம் செய்கிற முயற்சியில் கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்மையை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து உங்களை நித்திய மகிழ்ச்சினாலே நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போய்விடும். அல்லேலூயா. இனி உங்களுக்கு வேதனையே இருக்காது. இனி உங்களுக்கு எந்த வருத்தமும் பாரமும் உங்களை நெருங்கவே முடியாது. ஏனென்றால் இயேசு உங்கள் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை படகினிலே இயேசு கூடவே இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை மேன்மையாக உயர்த்துவார். அல்லேலூயா. உபாகமம் 28 அதிகாரம் 1 அப்படிதான் சொல்லுகிறது. வாசிங்க. உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால்
உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். அடுத்ததாக வாசியுங்கள் ஏசாயா 9:3. ஏசாயா 9:3. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுகிறது போலவும். அறுப்பில் மகிழ்கிறது போலவும். பாருங்க, அறுப்பில் ஒரு சந்தோஷம், அறுவடையில் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அறுவடை எப்போ விவசாயிகளுக்கு எப்போ சந்தோஷம் வரும்? அந்த அறுவடை பண்ணச்சில தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவங்க நிலத்தில் விதைக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு விதைப்பாங்க, எவ்வளோ கஷ்டத்தோடு பாரத்தோடு அவங்க வேதனையோடு விதைப்பாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் அல்லது சில நேரம் விடிய காலமே போயிடுவாங்க. விவசாயிங்கள்லாம் நிலத்தில் வேலை செய்கிறதுக்கு காலமே போயிட்டு அவங்க விதைக்குச்சில இந்த இது எப்படி விளைச்சல் வருமோ, இது எப்படி விளையுமோ, எப்படி நடக்குமோ, எப்படி இது பலன் எப்படி கிடைக்குமோ அப்படின்ற எண்ணத்தோடு விதைப்பாங்க, கஷ்டத்தோடு விதைப்பாங்க. அதான் வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஹல்லேலூயா. ஒரு கம்பீரமான ஒரு அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அறுப்பில் மகிழ்கிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் மகிழ்ச்சி அடைய செய்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீங்கள் எதை பிரயாசப்பட்டு நீங்கள் எதை முயற்சி எடுத்து விதைக்கிறீங்களோ அதன் பலனை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. எந்த காரியங்களை நீங்கள் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிறீங்களோ, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த வேலையை நான் பிரயாசப்பட்டு செய்கிறேனே, இதற்குரிய ஒரு பலன், இதற்குரிய ஆசீர்வாதம் எனக்கு எப்படி கிடைக்குமோ என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் அறுப்பிலே கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் அறுவடையிலே ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பிரயாசப்படுங்க, நீங்கள் விதையுங்க, கர்த்தர் ஒரு பெரிய பலனை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் அவன் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. அந்த வருஷத்தில் அப்படின்னா ஒரு வருஷமும் அவனுக்கு 100%. ஹல்லேலூயா. அப்படி தான் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைமையில் கொடுத்தார்? வறட்சி, தேசத்தில் பஞ்சம். இந்த இடத்துல ஈசாக்கு இருக்கவே மாட்டான்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். ஹல்லேலூயா. அவன் வர விருத்தி அடைந்து அவன் ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் அந்த அறுவடையினால் உண்டாகிற ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அறுவடையினால் உண்டாகிற மகிழ்ச்சியை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தந்து அவர் சந்தோஷப்படுத்துவார். அடுத்ததாக வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், அதில் 5, 4, 5 வாசிங்க. 4, 5. லூக்
100 ஆடுகள் உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அது தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னான். ஹல்லேலூயா. பாருங்க, காணாமல் போன ஆட்டை அவன் கண்டுபிடித்தது நிமித்தமாக ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. 99 ஆடுகளை குறித்து கவலைப்படாமல் அந்த ஒரு ஆடு தொலைந்து போய்விட்டதே, காணாமல் போய்விட்டதே என்று சொல்லி விடாமல் அந்த மேய்ப்பன் தேடி போனானா. தேடி போய் அதை கண்டுபிடிச்ச உடனே ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு ஆடு, ஒரு மந்தை, ஒரு சபையில் யாராவது ஒரு ஆள் வரலைன்னா கூட இந்த மேய்ப்பனுக்கு எப்படி இருக்கும்? தேடிக்கிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கி இவங்க வரலையே, இன்றைக்கி அவங்க வரலையே, என்ன ஆச்சோ என்னன்னு தெரியலையே, அப்படி தான் நம்ம கதை ஓடிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த மேய்ப்பனுக்கு அந்த ஆட்டை கண்டுபிடித்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் அதே குறித்து இருக்கிறது. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதரையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்றான். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு ஸ்திரீயானவளுக்கு 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போயிடுச்சான். சரி, அதான் 9 வெள்ளிக்காசு இருக்குதே, ஒன்று தானே போனால் போட்டுன்னு விடலையா. அந்த வெள்ளிக்காசை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை அவள் பெருக்கிறாளாம். வீட்டை பெருக்கணுமா? உங்கள் வீட்டில் ஏதாவது காணாமல் போச்சுன்னா என்ன செய்வீங்க? ஏதோ ஒன்று காணாமல் போயிட்டு இப்போ என்ன செய்கிறீங்க? நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நாளாக காணுமே, யாரோ ஏதோ தூக்கிட்டு போயிட்டாங்க போல், யாரோ வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ தூக்கிட்டு வீட்டில் போய் நீங்கள் சுத்தம் பண்ணி பாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் கட்டில் கீழே இருக்கும், இல்லைன்னா பீரக்குள்ளே இதுலையாவது தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா வீட்டை சுத்தம் பண்ணி ரொம்ப நாளாக ஆகிப்போச்சு இல்லையா? சோத்திரம். இன்றைக்கி போய் சுத்தம் பண்ணுங்க, உங்களுக்கு அது கிடைக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த ஸ்திரீயானவள் அந்த ஒரு வெள்ளிக்காசு காணவில்லையே என்று சொல்லி அவள் விளக்கை கொளுத்தி அவள் வீட்டை பெருக்குகிறாள். அதை கண்டுபிடித்த உடனே அவள் சந்தோஷப்படுகிறாள். ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தது நிமித்தமாக அந்த மேய்ப்பனுக்கு சந்தோஷம். இரண்டாவது, இந்த ஸ்திரீயானவளுக்கு அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்தது நிமித்தமாக அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. மூன்றாவது, அதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்கள். 24ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர். ஒருத்தன் இளையவன், அவன் காணாமையா போயிட்டான். ஆனால் இவன் வேணும்னே போனான். இவன் தகப்பன்கிட்ட என் சொத்தை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கிட்டு இந்த இளைய குமாரன்
அவன் போயிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டு தவறான பாதையில் அவன் பணத்தை எல்லாம் செலவழித்துட்டு அப்போதான் உணர்வு வருது அவன் ஒன்றுமே இல்லை கையில். அதாவது பன்றிகள் சாப்பிடுகிற அந்த ஆகாரத்தை எப்படியாவது அதையாவது சாப்பிட்டு நம்ம பசியை தீர்த்துலாம் என்ற ஒரு நிலைமை வரும்போது தான் அந்த இளைய குமாரனுக்கு ஒரு உணர்வு வருகிறது, ஒரு உணர்வு அவனுக்கு வருகிறது. என் தகப்பன் வீட்டில் எவ்வளோ வேலையாட்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் இவ்வளவு நான் பசியில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அப்போதான் நினைவுக்கு வந்து அவன் மீண்டும் தகப்பனை தேடி ஓடுகிறான். இந்த தகப்பனும் என் பிள்ளை இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லி அவன் ஆர்வத்தோடு அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் கண்டவுடனே இந்த தகப்பனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா! என் குமாரன் காணாமல் போனான், அவன் மரித்தான், உயிர்ப்பித்தான், அவன் காணாமல் போனான், இப்பொழுது அவன் என்னை தேடி வந்திருக்கிறான். ஹல்லேலூயா! ஆகவே நீங்கள் எல்லாரும் கொளுத்த கன்றை அடித்து எங்களோடு கூட சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா! அப்படி என்றால் இந்த 3 சம்பவம் பாருங்கள். ஒரு ஆடு காணாமல் போயிட்டு அதை கண்டுபிடிச்ச உடனே சந்தோஷம், ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போயிட்டு அதை கண்டுபிடிச்ச உடனே சந்தோஷம், ஒரு இளையகுமாரன் அவன் காணாமல் போயிடான், அதை அவன் வந்த உடனே பெரிய சந்தோஷம். அப்படி என்றால் இந்த தகப்பனுக்கு, இந்த மேய்ப்பனுக்கு, இந்த சகோதரிக்கு எது இழந்தாங்களோ அதை மீண்டும் பெற்றதினாலே பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா! உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்திருக்கிறீங்க, எதை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொருளை இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு சொந்தங்களை இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு உறவுகளை இழந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பணத்தை இழந்திருக்கலாம். எதை இழந்திருந்தாலும் கர்த்தர் அதை மீண்டும் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா! நிச்சயமாய் அதை செய்வார். ஆண்டவர் சொல்லியிருக்கார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! எதை இழந்திருந்தாலும், ஒருவேளை பணத்தை பொருளை இழந்திருந்தாலும், உறவுகளை, சொந்தங்கள், ஒருவேளை சரீர பலனை இழந்திருந்தால் கூட நான் அதை உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட பலனை தருவாரா? கழுகுக்கு சமானமாக உன் வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்குவேன். ஹல்லேலூயா! ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு தான் வயசாகி போச்சு, எனக்கு எப்படி இனிமேல் திரும்ப பலன் வரப்போகுது, என்னால் நடந்து கூட இந்த சர்ச்சுக்கு வர முடியல, வர வழியிலே தடுமாறி வர மாதிரி இருக்குது, அப்படி தள்ளுது இப்படி தள்ளுது, என்ன பண்ணன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலனை தந்து உங்களை சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் தருவார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! நம்புறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! பலன் வேண்டும். உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா! நிச்சயமாக பலனை தருவார். எதை இழந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சின்ன வயசாக இருக்கும்போது நான் அங்கே ஓடி இதை செய்வேன், அங்கே போவேன், இங்கே போவேன், ஒரு கூட்டத்துக்கு கூட நான் தவறாமல் போயிடுவேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனாலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் வரும்போது அவர் பலனடைய செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட இழந்த பலனை கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு தந்து தேவன் உங்களை நித்திய மகிழ்ச்சியினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்புடன் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போய்விடும். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். இந்த வசனத்தின் வாக்கு தத்தத்தின் அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி நடத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சியை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன் நீங்கள் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே 2 மடங்கு பேதுருவுக்கு 2 படகு நிறைய மீன்களை கொடுத்து கர்த்தாவே நீர் சந்தோஷப்படுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை படகினிலும் என் இயேசு ராஜா என்னோடு கூட இருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எடுக்கிற பிரயாசத்தில் ஒரு நல்ல அறுவடையின் மகிழ்ச்சியை ஆண்டவர் தரப்போகிறார். கர்த்தர் அறுவடையின் பலனை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஈசாக்குக்கு கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்து அவனை வர வர விருத்தி அடைய செய்தது போல கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் எதை இழந்து போனீர்களோ கர்த்தர் அதை மீண்டும் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை இழந்தீர்களோ, எந்த பணத்தை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, எந்த உறவுகளை எந்த சொந்தங்களை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, எந்த பலனை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இழந்து போனதை ஆண்டவர் இந்த ஆராதனை நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு மறுபடியும் கொடுத்து மறுபடியும் புது பலனை கொடுத்து கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. துதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தலை குனிஞ்சு இருக்கிறத பார்த்தா பலனே ஆண்டவர் கொடுக்காதது போல இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா, உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், நீர் தந்த நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார், உங்களை சந்தோஷப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தோடு உம்முடைய வசனத்தை வார்த்தை கேட்கும்படியாக ஆண்டவரே நீர் செய்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பேரையுமாக கர்த்தர் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா. உம்முடைய வார்த்தை உம்முடைய வசனம் ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டும் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் சொன்னதை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவரப்பா. நீர் அப்படியே செய்கிற தேவனா இருக்கிறபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பேரையுமாக ஆசீர்வதிக்கப்பா. உம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பேரையுமாக நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பேரும் கையிட்டு செய்கிற எல்லா கைகளின் வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேவனீர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேருக்கு வேண்டிய நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தேவனீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உம்முடைய தெய்வீக சமாதானமும் எப்பொழுதும் நிலைத்து தங்கியிருக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாருடைய பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரே எல்லாருடைய பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. எல்லா தீமைகளுக்கு பொல்லாப்புக்கு ஆபத்துகளுக்கு எல்லா நாச மோசங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொரு பேரையுமாக விலக்கி பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய சட்டை நிழலுக்குள்ளாக உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக கர்த்தாவே உம்முடைய ஜனங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஐயா. நன்மையும் கிருபையும்
தொடர்ந்து நடத்த வேண்டும் ஐயா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.